மேற்கு வங்க மாநிலம் மால்டா மாவட்டத்தில் ராகுல் காந்தி சென்ற கார் மீது அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். ராகுலின் பாரத் ஜோடோ நியாய யாத்திரை ஜனவரி 29 பீகாரில் நுழைந்தது. தொடர்ந்து 2 நாட்கள் பீகாரில் பயணம் மேற்கொண்ட ராகுல் காந்தி இன்று காலை மேற்கு வங்கத்தின் மால்டா மாவட்டத்தில் யாத்திரையை தொடங்கினார். பீகாரிலிருந்து யாத்திரை மீண்டும் மேற்கு வங்கத்தில் நுழைந்தபோது மால்டாவின் ஹரிச்சந்திரபூர் பகுதியில் ராகுல் காந்தியின் கார் மீது அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இந்த சம்பவத்தில் ராகுல் சென்ற காரின் பின்பக்க ஜன்னல் கண்ணாடி உடைந்து நொறுங்கியது. ஆனால் ராகுல் காந்திக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என கட்சியினர் தெரிவித்துள்ளனர். இந்தியா கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமார் விலகி பாஜகவுடன் சேர்ந்ததை ராகுல் விமர்சித்திருந்தார். இதையடுத்து இன்று அவர் சென்ற காரின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. நிதிஷ்குமார் ஆதரவாளர்கள் தாக்கியிருக்கலாம் என சொல்லப்பட்டாலும் இது மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வேலையாக கூட இருக்கலாம் என நம்பப்படுகிறது. ஏனெனில் இன்று ராகுல் மேற்கு வங்க மாநிலத்தின் மால்டா மாவட்டத்தில் நுழைந்தபோது அவரை வரவேற்க ஏறக்குறைய அந்த ஊரே திரண்டு வந்தது. ராகுல் காந்திக்கு கிடைத்துள்ள மக்களின் இந்த பேராதரவு மம்தா கட்சியினருக்கு மத்தியில் பொறாமையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தங்களுக்கு பல தொகுதிகளில் தோல்வி ஏற்படக்கூடும் என்ற அச்சமே அவர்கள் காழ்ப்புணர்ச்சியால் ராகுல் காந்தியின் வாகனத்தை தாக்கியிருக்கலாம் என சொல்லப்படுகிறது. மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் அவர் மதில் மேல் பூனை போல இருக்கும் ஒரு கூட்டாளியாகவே உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மால்டாவில் ராகுல் காந்தியின் கார் தாக்கப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.